ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் வேதத்திலே பெண்களை குறித்து பல சிறப்பான காரியங்களை எழுதியிருக்கிறதை நாம் காணலாம். விசேஷமாக நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே புகழப்படுகிற ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் புகழப்படுகிறார்கள்? எந்த ஸ்திரீக்கு புகழ்ச்சியை தருவதாக வேதம் சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரம் நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரீ என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த போதுமானதாக இருக்கிறது. விசேஷமாக ஸ்திரீகளை குறித்து, பெண்களை குறித்து வேதம் பல முக்கியமான ஆலோசனைகளை, ஆசீர்வாதங்களை கூறியிருக்கிறது. ரெபேக்காளுக்கு கோடி கோடியாக பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பார்வையிலே எது ஆசீர்வாதமானது? ஆசீர்வதிக்கப்பட, புகழப்பட வழிகள் என்னவென்று இந்த வேத வெளிச்சத்திலே நாம் பார்க்கிறது நமக்கு நல்லது. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆகவே தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகள் என்ன? எது தேவனுக்கு பிரியமானது? அப்படி செய்கிற போது அதனால் வருகிற ஆசீர்வாதம், புகழ்ச்சி என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கிறதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, மனுஷர் எதை மேன்மையாய் நினைக்கிறார்கள், கர்த்தர் எதை மேன்மையாய் நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண் என்று சொல்லுகிறது. இந்த வேத புத்தகத்திலே பார்வைக்கு அழகாயிருந்தவர்கள் என்று ஒரு சிலரை குறித்து திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஆபத்துக்கள் வந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புகழ்ச்சி யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. தேவனுக்கு பயந்தால் நிச்சயமாகவே எல்லா இடத்திலேயும், எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய புகழ்ச்சியும் பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அதிகாரம் அதிகமாக அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய காரியங்களை குறித்து விவரிக்கிறதை நாம் பார்க்கலாம். என்னையா முக்கியமான காரியம்? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அதுதான் புகழ்ச்சி. ஒன்று, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை அந்த மகளுக்கு. அது நிமித்தமாய் புருஷனும் நம்பத்தக்கதாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை. எத்தனை ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, நிறைய பேர் தங்களை புகழ வேண்டும் என்று அழகுபடுத்தி கொள்வதும் அலங்காரப்படுத்தி கொள்வதிலேயும் நேரத்தை செலவிடும்போது, இந்த வேதம் சொல்லுகிறது, எது ஒருவருக்கு அலங்காரமாய் அழகாய் காணப்படும் என்றால், 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் கவனிக்கிற போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலே, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில்
மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒரு நல்ல அலங்காரம் எங்கே இருக்கணுமா? இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமுள்ள ஆவி, அமைதல் உள்ள ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுக்கு பிரியமானது. இது அழியாத அலங்காரம் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்! நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 26ஆம் வசனத்திலே, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வாயை திறக்கிற போது ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள் என்று போட்டிருக்கிறது. சில பேர் வாயை திறந்தால் வேண்டாத வார்த்தைகள், எப்படா வாயை மூடுவாங்கன்னு மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வாயை திறந்தால் ஞானம் விளங்க பேசுகிறாள். பிரியமானவர்களே, அவளுடைய செயல்கள் அவளை புகழும் என்று வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, கணவனும் பிள்ளைகளும் எழும்பி அவளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாரிலும் நீ சிறந்தவள் என்று சொல்லத்தக்கதாக ஒரு புகழ்ச்சியை கர்த்தராலே இந்த குடும்பத்துக்குள்ளே விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், இகழ்ச்சியாய் எண்ணப்படுகிறார்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அநேகர் வாழ்க்கை கண்ணீரில் இருக்கிறது. எனக்கு வருகிற நிறைய தொலைபேசிகளிலே எனக்கு ஜெபத்துக்காக கூப்பிடுகிற அநேக சகோதரிகளிலே கண்ணீரோடு பேசுகிறவர்கள் தான் அதிகம். ஐயா, பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வீட்டில் சமாதானம் இல்லை, கணவர் குடித்து விட்டு அடிக்கிறார், வீட்டிலே எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று அழுகிற அநேகருடைய குரல் இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவள் பாக்கியவதியாக, கணவனும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிற ஒரு மகளாக காணப்பட கர்த்தருக்கு பயப்படுற பயம், வாயை ஞானம் உள்ள வாயாக தேவன் மாற்றி தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக விளங்குகிறது. பல பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுகிற பெண்கள் ஆசீர்வாதமாக அழியாத அலங்காரத்தோடே இருக்கும்படி ஒரு சாந்தமுள்ள அமைதியுள்ள ஆவியை உடையவர்களாக இருக்கட்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை ஆசீர்வாதம்! அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். உங்களை கொண்டு உங்கள் வீட்டை கட்டுகிறவர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஒருவேளை உங்கள் கணவன்மார் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால் உங்களுடைய நல்ல நடக்கையின் நிமித்தம் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று. கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு, கண்ணீருக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் முழுவதையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழிநடத்துதலுக்குள்ளே உங்கள் நல்ல நடக்கையினாலே கொண்டு வர முடியும். சோர்ந்து விடாதிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள், உங்கள் கைகளை தளர்த்தி விடாதிருங்கள். பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் கீப் கம்மிங் ஃபார் தெம். அவள் நிலத்தை விசாரித்து வாங்குகிறாள் என்று போட்டிருக்கிறது வேதத்திலே. நீதிமொழிகள் 31 அவள் எவ்வளவு ஞானமாய் விசாரித்து காரியங்களை நடத்துகிறாள் என்று போட்டிருக்கிறது. ஏன்? அது தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற வழி நடத்துதல். கர்த்தருக்கு பயப்படுகிற போது, முதல் உரிமையை தேவனுக்கு கொடுக்கிற போது, முன்னுரிமை அவருக்கு கொடுக்கிற போது அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பல நிலைகளிலே பெண்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிற போது, ஒவ்வொரு நிலையிலேயும் அவங்க இருந்த வீட்டிலேயும் சரி, புகுந்த வீட்டிலேயும் அவர்களாலே கர்த்தருக்கு மகிமையும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக தேவன் உதவி செய்வார். பயப்படாதிருங்கள். பல இடங்களிலே வேதத்திலே தேவன் அழாதே என்று சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். ஸ்திரீகளை பார்த்து வேதனையில் இருக்கிறவர்களை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு கூட என்ன மனபாரத்தோடே நீங்கள் இருக்கிறீர்களோ கர்த்தருக்கு தெரியும். பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை ஆதரித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனத்திலே வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். She has a hope for the future. She has a joy when she sees the future. இன்னைக்கு அநேக பெண்கள் தங்கள் குடும்ப எதிர்காலம், தங்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு குணசாலியான ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தன் வருங்காலத்தை குறித்து பயப்பட மாட்டாள், மகிழ்கிறாள். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை, அந்த குடும்பம் தேவ பாதுகாப்பில் இருக்கும். இயேசு ஆதரித்து நடத்துகிற குடும்பமாக இருக்கும். யூ ஹாவ் அ பிளஸட் ஃபியூச்சர். பயப்படாதிருங்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எல்லா காலங்களையும் கையிலே வைத்திருக்கிறவர் உங்களை ஆதரித்து நடத்த முடியும். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், இந்த தேசத்தை ஒரு தலைவன் உருவாக்குவான், ஆனால் ஒரு தலைவனை ஒரு தாய் உருவாக்குகிறாள். A leader makes a nation, but a mother makes a leader. ஒரு தாய் தான் ஒரு தலைவனை உருவாக்குகிறவர்கள். எத்தனை பொறுப்பு, எத்தனை பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், நாம் ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து இன்னுமாய் உங்களை நிலைத்திருக்க பண்ணி மகிழ பண்ண வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாத்தையும் கர்த்தர் கையில் கொடுப்போம். தேவனுடைய பலத்த ஆசீர்வாதம், அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. தைரியப்படுங்கள், நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனது உருகி ஆசீர்வதியும். கலக்கத்தோடே, பாரத்தோடே, வேதனையோடே, தகப்பனே நடுக்கத்தோடே இருக்கிற ஒவ்வொரு சகோதரியின் மேலேயும் சேஷத்தமுடைய கரம் வந்து இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. எத்தனையோ தியாகங்களை செய்து வாழுகிற அந்த சகோதரிக்கு அப்பா உம்முடைய தயவு கிடைக்கட்டும். ஆம் சுவாமி, பலனை தாங்க என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று. பலன் தாங்கப்பா, பதில் தருகிற தேவன் நீர். ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. தூக்கிவிடும் மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஆசீர்வதிங்க. எந்த இடத்தில், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் உம்முடைய நிறைவான நிலையான ஆசீர்வாதம் அவங்க மேலே வந்து இறங்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். தீர்காயுசை தாரும். அவர்கள் இருதயம் மகிழட்டும் அப்பா. கர்த்தரால் அவர்கள் புகழ்ச்சி விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரே, அவங்க தலையின் மேலே நன்மை வந்து இறங்கட்டும் ராஜா. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. யாருடைய சரீரத்திலெல்லாம் களைப்புகள், வேதனைகள், சோர்வுகள், வலிகள், கஷ்டங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்க. ஆண்டவரே தொடுங்க சுவாமி, தொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பயத்துக்கு நீங்கள் ஆக்கி அந்த குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் இரத்தத்தை ஒரு விசை தெளித்து ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும், விசேஷமான எல்லா சகோதரிகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஒவ்வொருவருக்கும் அன்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். God bless you.